viewers, welcome to TAMIL360 TV. உடல் எடை குறைய மாச்சா டீ குடிச்சிருக்கீங்களா? இந்த ஒரு டம்ளர் மாச்சா டீ 10 டம்ளர் கிரீன் டீக்கு சமம். அது எப்படின்னா எல்லாத்துக்குமே அவங்கவுங்க உடல் ஆரோக்கியத்துல அக்கறை இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒர்க் லோட்லயும் அவசரத்திலையும் நம்ம உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த முடியாம போயிடுது. நேரத்துக்கு சாப்பிடாம ஒபிசிட்டினால நிறைய பேர் அவதிப்படுறோம். இனி இந்த உடல் எடையை பத்தி கவலைப்பட தேவையில்லை. மாச்சா கிரீன் டீல இது ஒரு டைப். நம்மளுக்கு இது புதுசா இருந்தாலும் கூட ஜப்பான்ல கடந்த 500 வருஷமா இதை குடிச்சிட்டு தான் இருக்காங்க. இந்த மாச்சா டீ ஒரு கப் குடிச்சாவே நார்மல் கிரீன் டீ 10 குடிச்சதுக்கு சமம். இதுல அவ்வளவு ஊட்டச்சத்து நிறைய இருக்கு. வெயிட் லாஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னா நம்ம உடம்புல வெப்பத்தை அதிகமாக்கி மெட்டபாலிச அளவையும் அதிகமாக்கி கெட்ட கொழுப்புகளை கரைச்சு வேகமா உடல் எடையை குறைக்க ஹெல்ப் பண்ணும். இந்த மாச்சா டீல குளோரோஃபில் அதிகமா இருக்கு. அதனால உடம்புல தீங்கின நச்சுக்களை வெளியேற்றி உடம்ப சுத்தமா வச்சுக்கும். மாச்சா டீல 13 வகையான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால கண்டினியூஸா டெய்லியும் குடிச்சிட்டு வந்தோம்னா எப்பவுமே இளமையா சுறுசுறுப்பா இருக்கலாம். ஞாபக சக்தி அதிகமாகும். மலச்சிக்கல் பிரச்சனையில இருந்து விடுபடலாம். ரத்தத்துல சர்க்கரையோட அளவை சீரா மெயின்டைன் பண்ணும். இதயம் ஆரோக்கியமா இருக்கும். இந்த மாச்சா டீ பற்கள்ல இருக்கிற எனாமலை பாதுகாத்து வாய் துர்நாற்றம் வராம தடுக்கும். உடம்புல உட்காயம் ஏதாவது இருந்தா கூட சீக்கிரமா சரியாயிடும். பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரதை தடுக்கும். இவ்வளவு நன்மைகளை தர இந்த மாச்சா டீ எதுல இருந்து தயாரிக்கிறாங்கன்னா கமிலியா சயின்சஸ் அப்படிங்கிற இலையில இருந்து தயாரிக்கிறாங்க. இந்த இலைகளை நிழல்ல காய வச்சு பொடியாக்கி டீ போட்டு குடிக்கலாம். இதோட டேஸ்டும் நறுமணமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, இப்போ மாச்சா டீ எப்படி போடலாம்னு பார்க்கலாம். இது நார்மல் கிரீன் டீ லீஃப். இதுதான் மாச்சா கிரீன் டீ பவுடர். நம்ம நார்மலா யூஸ் பண்ற இந்த கிரீன் டீ லீஃப வெயில்ல காய வச்சு நம்மளுக்கு லீஃபாவே கொடுக்கறாங்க. ஆனா இந்த மாச்சா கிரீன் டீ பவுடர் நிழல்ல உலர்த்தி அதை பவுடர் ஆக்கி நமக்கு தரதுனால அதோட நிறம் அப்படியே இருக்கு. சரி வாங்க இப்ப நம்ம மாச்சா டீ போடலாம். மாச்சா கிரீன் டீ பவுடரை ஒரு பிஞ்ச் தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு கப் டீக்கு இந்த அளவு தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பவுடரை நல்லா கட்டி இல்லாம கலக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் தண்ணி மட்டும் ஊத்திக்கலாம். இது ஹாட் வாட்டர். இதை நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், கட்டி இல்லாம கலக்கியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு ஃபுல்லா தண்ணி ஊத்திக்கலாம். அவ்வளவுதான், மாச்சா டீ ரெடி. இந்த டீயை டெய்லியும் ஒன்ஸ் தான் நீங்கள் குடிக்கணும். எதர் நீங்கள் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடிக்கலாம். உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி குடிச்சுக்கலாம். ஆனால் டெய்லி ஒன்ஸ் தான் இதை குடிக்கணும். அதுவும் வெதுவெதுப்பாக தான் குடிக்கணும். இந்த டீ போடும்போது பவுடரை 1 பிஞ்சுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த டீ போட்டுட்டு ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. போட்டு கொஞ்ச நேரத்திலேயே உடனே குடிச்சிடுங்க. இந்த டீயை டெய்லியும் குடிச்சிட்டு 30 நிமிஷம் வாக்கிங் இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணாலே உடல் எடை தன்னால குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா மாச்சா டீ பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த மாச்சா டீயை உடல் எடையை குறைக்க கண்டினியூஸாக குடிச்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாச்சா டீ பவுடர் ஆன்லைன்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.